நம்ம இந்திய கூட்டணியை சார்ந்த கழகத்தின் சார்பாக எனக்கு மீண்டும் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்த நமது கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என் நன்றியை கூறி இந்த பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு முன்னிலை எடுக்கின்ற நமது மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்களும் இதை தொடங்கி வைப்பதற்காக வருகை புரிந்துள்ள நமது கிழக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான திரு பி.கே. சேகர் பாபு அவர்களும் சிறப்பான பிரச்சாரத்தை ஒரு வித்தியாசமாக நானே எதிர்பார்க்கவில்லை, ஒரு வித்தியாசமான முறையிலே எம்மதமும் சம்மதம் என்ற முறையிலே நாம் இந்திய கூட்டின் கொள்கையே தான். நாம் அனைத்து மதத்தையும் நாம் ஒன்றாக பார்ப்பவர்கள், யாரையும் பிரித்து பார்ப்பவர்கள். பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் இல்லை, பிறப்பால் யாரும் கீழாகவில்லை, அனைவரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடலை இந்தியா முழுவதும் ஒழிக்கிற செய்திட வேண்டும் என்றும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் வெறும் முக்கியமான தேர்தல். 10 ஆண்டுகளாக நம்மளை சீரழித்த பாஜக மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல். அந்த தேர்தலிலே தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் 2019 முதல் தமிழ்நாடு தெளிவான முடிவை எடுத்திருக்கிறது. 2019 40 தொகுதியிலே 39 தொகுதியிலே நமது கூட்டணி வெற்றி பெற்று நம் குரலை, இந்தியாவின் குரலை, யாரா எங்கெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ ஒதுக்கப்பட ஒரு குரலாக, சிறுபான்மையின் குரலாக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல் இருக்கிறது. இதே பார்த்தீர்கள் என்றால் 2014 ஆண்டு அஇஅதிமுக சென்றார்கள். என்ன சென்றார்கள்? ஊமையாக இருந்தார்கள். பாராளுமன்றத்திலே ஒரு குரல் எழுப்பலை, ஊமையா இருந்தார்கள். இன்று கூட கள்ள வர வச்சிருக்கார்கள் பாஜகவுடன். இதை கீழ்த்தெரிக்க வேண்டும். அதனால் நீங்கள் வருகின்ற தேர்தலை இந்திய கூட்டணி ஆதரிக்கணும். நம்ம திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆதரித்து நமது மத்திய சென்னையிலே உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கினேன். இந்த பிரச்சார பயணத்திலே பங்கு பெற்ற அத்தனை வட்ட செயலாளர்களுக்கும் மற்றும் மாப்பா அன்புதரி அவர்களுக்கும் கழகத்தின் பொறுப்பாளர்களும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.